ஆழ்வார் ஒரு பாட்டில் சொல்றார், கடியன் கொடியன் நெடியமால் உலகம் கொண்ட வடியன் அறிவருமேனி மாயத்தன் ஆகிலும் கொடியன் நெஞ்சம் அவனன்னே கிடக்கும் இல்லேன்னு பாசம். ஆழ்வாருக்கு பெருமான் பேர்ல காதல். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஆழ்வார்கள்லாம் ஆண்கள் தானே, ஆனா அவளுக்கு ரொம்ப காதல் வந்துடுதுன்னா தங்களையே பெண்களா நினைச்சு விடுவா. பிறப்புல ஆண் தான், ஆனா நாயிகா பாவம்வா அப்படின்னு தங்களையே பெண்ணா நினைச்சிட்டு பகவான புருஷோத்தமன் நாயகனாக கொண்டு தூது விடுவா. பறவைகள் எல்லாத்தையும் காதலனுக்கு அந்த நாள்ல தூது விட்டு சங்ககால தமிழ்ல எல்லாம் படிச்சிருக்க இல்லையோ, அதை போல ஆழ்வார்கள்லாம் பறவையை கொண்டு தூது விடுறா. ஆண்களாச்சே தூதெல்லாம் விடுறாள் என்னால் அந்த ஆண் தன்னையே பெண்ணாக நினைத்து கொள்ளுகிறான். ஏன் அந்த பெண் தன்மை வருதுன்னா காதல். பகவானிடத்துல இருக்கிற பக்தி பிரேமம் முத்தி போச்சுன்னால் தன்னையே அப்படி நினைச்சுன்றா. ராமனிடத்துல பக்தி காதல் இருக்கிறத விட கண்ணனிடத்துல இத்தனை ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ஈடுபட்டிருக்காள். அவர் அத்தனை ஆசை தன் பக்தனிடத்துல வச்சிருக்காரு இல்லையோ. அர்ஜுனனுக்குத்தானே இத்தனை பாடுபட்டார், திரௌபதிக்காகத்தானே இத்தனை சொல்லையும் ஏற்றுக்கொண்டார். பாண்டவர்கள் தன் திருவடிகளை பச்சினவா, அவர்களை விட்டே கொடுத்துடக்கூடாது. இந்த எண்ணம் எவ்வளவு தூரம் இருக்கு. ராமனா இருந்தா என்ன பண்ணுவார்னா, வாஸ்தவம் என் பக்தன் தான், இருந்தாலும் சட்டம் இடம் கொடுக்காதுன்னு. நமக்கெல்லாம் சட்டப்படி மோட்சம் போகணும்னா எந்த ஜென்மத்திலையும் போறது இல்லைன்னு அர்த்தம். சட்டத்தெல்லாம் பார்க்காம ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு வேண்டியவர் தரீரா இல்லையா இப்படின்னா தான் நம்ம மோட்சம் போக முடியுமே தவிர, அப்ப பகவான் தனக்கு வேண்டியவர் கொடுப்பார். அப்படி ராமன் கொடுத்துருவாரானால் தான் ஒரு காலத்துல கொடுத்தார். அயோத்தியில யாரெல்லாம் வாழ்ந்தாலும் அவ எல்லாரையும் வைகுந்தத்துக்கு கூட்டின்னு போனார். அத்தோட சரி, பக்கத்து தேசத்துல இருக்கிறவாளை கூட்டின்னு போனாடனா கூட்டிட்டு போலையே, இன்னைக்கு இருக்கிற கூட்டின்னு போவரானா கூட்டின்னு போலையே. ஆனா கண்ணன் ராமானுஜராக அவதரித்து இன்னி வரைக்கும் இருக்கிறவாளை மோட்சத்துக்கு அழைச்சின்னு போயிட்டு இருக்காரோ இல்லையோ. திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி பெருமாள் தான் ராமானுஜரா அவதரித்தார். ராமன் தன் நாட்டுல தன் காலத்தில் இருந்தவர்களை கூட்டின்னு போனார். ஆனா கண்ணனே ராமானுஜராக பலராமானுஜனாக அவதரித்து இன்றளவுக்கு தன் திருவடிகளை பத்தின எல்லாருக்கும் முக்தி அளிச்சிருக்காரோ இல்லையோ. விட்டுலோக மணிமண்டப மார்க்கதாயினுடு அதனால ஏற்றம் பார்த்துக்க வேண்டிதான். அப்ப தன் குணத்தாலே உலகத்தை அவசியம் பண்ணவாளை விட தன் தோஷத்தாலேயே ஜெயிச்சு வச்சிருக்காரோ இல்லையோ. தோஷத்தை பார்க்காமல் அன்பு கொண்டாத்தான் பக்தி ஜெயிக்கும். நன்னா ஞாபகம் வச்சுக்கோ. பக்தி சட்டதிட்டத்தை பார்த்து வராது. ஏன்னா நமக்கு காதல் யாரிடத்துலையும் சட்டதிட்டம் பார்த்து வரலையே. அவாவா அப்பா அம்மா பொண்ணோ பிள்ளையோ காதலிச்சுட்டாலும் உடனே கேட்போம், அதெல்லாம் ஏத்தவனே இல்லை, இதெல்லாம் போய் ஞானம் சரி வருமா, நம்ம என்ன பணக்காரா, அவ எவ்வளவு, பொண்ணு உடனே இதெல்லாம் பார்த்து வர்றதில்லை காதல். புரிஞ்சுட்டியா இல்லையா? இதெல்லாம் இந்த மீன வேஷம் பார்த்து எந்த கோத்திரம் எந்த சூத்திரம்னு பார்த்தா காதல் வரும்னு அது தானேங்கிறமோ இல்லையோ. அந்த அளவுக்கு பகவான் இடத்துல காதல் வளர வேண்டும். ஆனா இத்தனைக்கும் அவர்கிட்ட என்ன லாபம்? உலகத்துல இருக்கிற குற்றத்தை பார்க்காம காதலிக்கணும். ஆனா பகவானிடத்துல இருக்கிற குற்றத்தை பார்க்காம காதலிக்க வேண்டிய தேவையில்லையே. குற்றமே இல்லையே. ஏது குற்றம்? இத்தனை நாள் கண்ணன்ட்ட குற்றம்னு சொன்னீரேனால் சொன்னேன். வெண்ணையை திருடினார் குற்றம்னு சொன்னேன். வெண்ணெய் அவரது இல்லேன்னு வச்சுட்டா தானே திருட்டு. வெண்ணெய் அவரது, பால் அவரது, மோர் அவரது, பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசமே அவரது அப்படின்னு சொன்ன பிற்பாடு எந்த பொருளை அவர் தேடினார்? கல்வன்னு பெருமாள் இங்க இருக்காரோ இல்லையோ. அவரை பத்தி பிள்ளை பெருமாள் ஐங்கார் சுவாமி பாடுறார். எதுக்கு உன்னை எல்லாரும் கல்வான்னு சொல்றாருன்னு தெரியல. என்னன்னா கல்வான்னு சொல்லணும். ஏன்னா உனக்கு சொத்து நானே எனக்கே இத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன். ஒன் சொத்தை எடுத்து சாப்பிட்ட ஒன்ன கல்வன்கிறான். ஆனா ஒன் சொத்தை ஒண்ணுதே இல்லை, நானே எனக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற என்னை யாரும் கல்வன்னு சொல்றதே இல்லை. இதுதான் உண்மை. அதனாலே கண்ணனிடத்துல தோஷம் இல்லை, ராமனிடத்திலையும் தோஷம் இல்லை. தோஷம் இல்லாதபடியால நம்ம விட்டு விலக வேண்டிய தேவையும் இல்லை. அதனாலே பக்தி வருவதற்கு எந்த குறையும் இல்லைன்னு புரிஞ்சுப்போம். தோஷம் உள்ள இடத்துல கூட பக்தி வரணும். கணவனோ மனைவியோ ஒழுங்கா நடந்து காட்டா கூட ஸ்நேகம் மாறக்கூடாது. அதை போல பகவானிடத்தில் அவர் ஒழுங்கா நடந்து காட்டா கூட பக்தி மாறக்கூடாது. ஆனா நடந்துக்காத இருப்பார்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அவர் எப்போதும் ஒழுங்காத்தான் நடந்து கொள்வார். சாமி பெருமாள் எல்லாருக்கும் ஜனநாயக முறைப்படி நடத்துகிறோம் நிச்சயமா மாட்டார். இப்பவே உறுதியா எழுதி வச்சிருக்கார். ஜனநாயகத்துக்கும் பகவானுக்கும் ஒத்தே வராது. பின் அவர் என்ன ஆட்சி பண்ணுவார்? சர்வாதிகாரி ஆட்சி. ஆமா, இந்த சொல்ல கேட்டாலே பயமா இருக்கேன். இதெல்லாம் கூடாது, சர்வாதிகார ஆட்சியே கூடாது என்னால் கண்டிப்பா கூடும். அந்த சர்வாதிகாரியான சக்கரவர்த்தி நல்லவரா இருந்துட்டா உங்களுக்கு என்ன கட்டம்? சர்வாதிகாரி கெட்டவனா இருந்தா தானே பயப்படணும். ஜனநாயகம்னு சொல்லிட்டா ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேசுவா. இப்ப நமக்கு மோட்சம் கொடுக்கலான்னு பெருமாள் சொல்லுவார். உடனே 4 பேர் எழுதி மனு கொடுத்துருவா. இவருக்கு கொடுக்கவே கூடாது, எனக்கு தான் கொடுக்கணும். அப்புறம் நான் என்னைக்கு போறது சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு கொடுக்கச்சே நான் கிடையாதுன்னு எழுதி போடுவேன், எனக்கு கொடுக்கச்சே நீங்க கிடையாதுன்னு எழுதி போடுவேன். போட்டுட்டே இருக்க போறோம், ஒருத்தரை நகரவே மாட்டோம். இந்த தவளை கதை சொல்றாலும் முன்னாடி ஏறும், பின்னாடி இருக்கிற தவளையெல்லாம் பிடிச்சி கீழே இழுத்து விட்டுடும். நம்ம அதுலலாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை. ஏதோ வெளிநாட்டு தவளை
நம்ம நாட்டு தவளைன்னு ஒரு கதை சொல்லிட்டே இருக்காளோ இல்லையா, வெளிநாட்டு தவளையெல்லாம் உதவிட்டு வெளியில போடுமா, ஆனா நம்ம நாட்டு தவளையா இருந்தா இழுத்து விட்டுடும்னுட்டு. அது இந்த கப்பல் தவளையை பத்தி கவலைப்படாதீங்க, மோட்சத்தை பத்தி கவலைப்படுங்க. யாரான ஒருத்தர் பகவான் மோட்சம் கொடுக்குறேன்னு வரச்சு, பக்கத்து வீடு எதிர் வீடு அண்ட வீடு எல்லாரும் எழுதி கொண்டுருவா, இவர்கிட்ட இத்தனை எல்லாம் இருக்கு, இதெல்லாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க, எனக்கு கொடுத்துட்டா தான் கொடுக்கலாம், இல்லைன்னா வன்மையாக கண்டிக்கிறேன். நித்திய செய்தித்தாள் எடுத்து படிச்சு பாருங்க, ஒவ்வொரு நிகழ்வு நடக்கிறதோ இல்லையோ கண்டிப்பா அது கடிதாசி போடுவாடோ இல்லையோ, யாரு ஆசிரியரோ ஆசிரியருக்கு கடிதங்கள் அப்படின்னு ஒரு பகுதி நித்தியம் வருதோ இல்லையோ, படிச்சு பாருங்க. என்ன மோசமான விஷயம் நடந்திருந்தா கூட அது நடந்தது சரின்னு 4 கடிதாசி இருக்கும், அது நடந்தது தப்புன்னு இன்னொரு 4 கடிதாசி இருக்கும், அது தப்பா சரியான்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு 4 கடிதாசி இருக்கும். 12 கடிதாசி நித்தியம். ஒவ்வொரு விஷயத்தை பத்தி இப்படி 4 பேர், அப்படி 4 பேர், அப்படி 4 பேர். இதே போல நான் மோட்சம் போறச்ச கடிதாசி போட ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இதுக்கு தான் இந்த ஜனநாயக ஆட்சி முறையே பகவானுக்கு ஒத்து வராது. சர்வாதிகார ஆட்சி தான். ஆனா நல்ல வேளை சர்வாதிகாரி நல்ல சர்வாதிகாரி. அப்ப அப்படி இருக்கிறச்சே நாம ஏன் அவரிடத்துல பக்தி செலுத்த மாட்டோம்? ஆகவே ஸ்நேகமே, அவர் நம்ம இடத்துல ஸ்நேகம் காட்டிட்டு இருக்கார், நாம கண்டிப்பா பக்தியை வெளிப்படுத்த வேண்டும். வெறும் கேவல ஞானமாக இல்லாமல் அந்த ஞானம் அன்பு கலந்த பக்தியாக இருக்க வேண்டும். 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஏற்கனவே ருக்மிணி கதை பார்த்துட்டோம், ஆண்டாள் கதை பார்த்துட்டோம். நாம எடுக்கிற முயற்சி, நாம காட்டுற அன்பை விட பகவான் நம்ம பேர்ல வச்சிருக்கிற அன்பு ரொம்ப அதிகம். இதை கண்ணனே கீதையில சொல்றார். என் பக்தர்கள் எப்படி தெரியுமோ இருப்பார்? மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. மச்சித்தாக, என் பக்தன் என்னிடத்திலேயே நெஞ்சத்தை வைத்திருக்கிறான். மத்கத பிராணாக, என்கிட்டத்தான் பிராணனையே வச்சிருக்கான். நான் ஒரு நிமிஷம் அவனை பார்க்கலைன்னால் அலபமானாக, அவன் தன்னால உயிராலே இருக்க முடியாதுன்னு நினைச்சுடுவோம். அப்ப சித்தம் எங்கிட்ட தான் இருக்கு, பிராணன் எங்கிட்ட தான் இருக்கு. மத் போதயந்த பரஸ்பரம், என்னை பத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பேசி ரொம்ப ஆனந்தப்பட்டுக்கிறான். அப்ப ஒரு பக்தன் இருந்தால் பகவத் கதையை ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்னா பேசிக்கணுமா, பேசினா தான் பக்தியின் வெளிப்பாடுங்கிறார். அதனால யார் கூப்பிட்டாலும் என்ன வந்தாலும் தைரியமா பேசணும். ஒரு கல்யாணத்துக்கு போய் உட்காந்துருக்கீங்களா, நாம பக்தன் இருந்தால் மோகம் சுணங்காமல் வெட்கப்படாமல் ஏதோ ஒரு பகவத் சரித்திரத்தை தைரியமா பேச ஆரம்பிச்சிடணும். ஒரு நாற்காலியை குறுக்க போட்டுங்க, யாரா 4 பேர் உட்காந்துருங்க, நீங்க போய் நடுவில் உட்காந்துருங்க. உட்காந்துட்டு நேரம் ஆரம்பிச்சிட வேண்டிதான். கண்ணன் கோகுலத்தில் என்ன பண்ணார் தெரியுமோ அப்படின்னு சொல்லுங்க. எல்லாரும் முதல்ல தகைச்சு போய் வாயடைச்சு விடுவா. ஏன்னா அவ ஏதோ என்ன நகை வாங்கினோம், நட்டு வாங்கினோம், யாருக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த கதையை பேசிட்டு போறா. நீங்க குறுக்க போய்ப்போ, என்ன இந்த நகை நட்டை பத்தி பேசிட்டு கேளுப்போ. நான் நேற்றுக்கு தான் நாகப்பட்டினத்துக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தேன், என்ன அழகா இருக்காரு தெரியுமோ. ஆழ்வார் ஏதோ அச்சோ ஒருவர் அழகியவான்னு பாட்டு பாடியிருக்காராம்போ. அதனால அந்த அழகை பத்தி பேசுவோம். நீங்க எதுக்கு வேற எதையோ பத்தி பேசிட்டு? சகல கல்யாண குணாபிராமம், பகவானுக்கு வேற நகை நட்டே வேண்டாம், அவனுடைய கல்யாண குணங்களே நகையா இருக்கு என்று சொல்லி பாருங்க. முதல்ல கொஞ்சம் முகம் கோணலாத்தான் போகும் யாருக்கும். ஏன்னா அவளுக்கு இது என்னதுன்னே புரிய போறது இல்லையோ. இவன் என்னமோ என்னமோ சொல்றாள். என்னால் கண்ணன் சொல்றது அப்படிதான் என்னை பத்தி பேசணுங்கிறார். மச்சித்தாக மத்கத பிராணாக, ஏன் வாய் வார்த்தை அதுதான் வருதுன்னால், அவரிடத்துல சித்தம் லயித்து விட்டால் பேச்சு வேற எப்படி வரும்? என்னுடைய புத்தியில என்ன பட்டிருக்கோ அதான வாயில வரும். மனப்பூர்வோ வாகுத்தரகா, மனசுல ஒரு நினைவு இருக்கிறச்சே வாய் இன்னொன்று பேசுமா, அது 2 சேரவே சேராது. இப்போ அப்ப பக்திக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமோ? வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது. வாக்கு மனம் மொழி எல்லாம், மனம் மொழி மெய் ஆகிய 3ம் பகவானிடத்தில் ஈடுபடுறதுக்கு ஆரம்பிச்சுடுத்துனால் பக்தி வளர ஆரம்பிச்சுடுத்துன்னு அர்த்தம். அது இப்போ மனசு அவரிடத்தில் ஈடுபடணும், பேச்சு அவரை பத்தி பேசணும், எப்போதும் சிந்தனையில இருக்கணும், செய்கை பண்ணக்கூடிய கைங்கரியம் எல்லாம் பகவானுக்கு பண்றதா இருக்கணும். இந்த 3ம் வாக்கினால் கருமந்தன்னால் மனத்தினால் சிரத்ததன்னால் வேட்க மீதூர வாங்கி விழுங்கினேர் கினியவாரே. பாட்டுல திருமங்கியாழ்வார் சாதிக்கிறார். வாக்கினால் கருமந்தன்னால் மனத்தினால் சிரத்ததன்னால் எல்லாம் சொல்லிட்டார். மனம் மொழி மெய் ஸ்ரத்தை, கடைசியில ஒரு வார்த்தை வச்சார் பாருங்க, வேட்கை மீதூர. ஏன்னா மனசு நினைச்சிட்டு இருக்கும், வாய் கூட பேசிட்டே இருக்கும். சஹஸ்ரநாமம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கார், என்ன வேகமா சொல்றாரு சாமி, அவ்வளவு நெட்டூர் போட்டிருக்கார். ஆரம்பிச்சார்னா விஸ்வம் விட்டும் வழக்காரான்னு 9 நிமிஷம் 1000 திருநாமங்களே சொல்லிடுறாருனா, அது சொல்ற வேகம், ஒப்பிக்கிற வேகம், ஒப்பித்தல் போட்டியில முதல் பரிசு வேணும்வார். அது பக்தி ஆகாது இல்லையா? இப்போ ஏதோ சின்ன குழந்தை ஒப்பித்தல் போட்டி ஒப்பிச்சு வந்துடலாம், குறுக்கு திடீர்னு இது ஏதோ ஒரு திருநாமத்திலே இப்படின்னு வருதே அப்படின்னா உங்களுக்கு எதான அர்த்தம் தெரியுமா? வேண்டாம், அர்த்தம்லாம் தெரிய வேண்டாம். இப்படி 1000 திருநாமங்களை பீஷ்மாச்சாரியர் போத்தாராமே, பகவானுக்கு சமர்ப்பிச்சாராமேன்னே தெரியுமானால்
அது கூட தெரியாத விட்டோம்னால் அப்ப நல்ல ஞானம் இருக்கு, ஆனா அது பக்தியாக முற்றாமலே போய்விடும். அப்படி வச்சுக்க கூடாது. மனமும் சஹஸ்ரநாமம் சொல்றதுல ஈடுபடணும், மொழியும் அதுலதான் ஈடுபட்டிருக்கணும். நன்னா நமக்கு இருக்கிற கைகளும் சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு சரி 2 புட்பத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கணும். அதைத்தான் வேட்கைங்கிறார். வேட்கைங்கிறது காதல். மறுபடியும் அதே தான் போதும். நமக்கு பகவானிடத்துல விருப்பத்தோட மனசு ஈடுபட வேண்டும். மன் மனாபவ மத் பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமை வைஸ்வசி யுக்தைவம் ஆத்மானம் மத்பராயணா. கண்ணன் கீதையில 9வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகத்துல சொல்றார், மன் மனாபவ, மனசை என்னிடத்துல வை. அப்ப அடிக்கடி எத்தனை நேரத்துக்கு அவரை பத்தி சிந்திக்க முடியுமோ சிந்திக்கணும். முடியுமா? நாம் என்ன சொல்றோம், எத்தனை நிமிஷம் தியானிக்கணும் சொல்வாளுங்க. நீங்க ஏகாதசி அன்னைக்கு பட்டி இருக்கோ, இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கு. ஏகாதசி அன்னைக்கு பட்டி இருக்கோங்கிறோம். கேட்கச்சவே நம்ம கிட்ட வந்து ஏகாதசி அன்னைக்கு என்ன சாப்பிட்டுக்கலாம் சுவாமின்னு தான் கேள்வி வரும். எப்படி பட்டி இருக்கணும்னு கேட்டா கூட நியாயம். ஆனா கேட்கச்சே என்ன பண்ணுவா, ஏகாதசி அன்னைக்கு என்ன சாப்பிடலாம்னால் அப்பவே அவ வச்சுட்டான்னு அர்த்தம் சாப்பிடலாம்னு. அதனாலதான் என்ன சாப்பிடலாம்னு கேட்கிறப்போ, அதே மாதிரி நீங்க தியானம் பண்ணுங்கன்னா அது எத்தனை மணிக்கு எத்தனை நிமிஷம் பண்ணணும் அப்படின்னாலே 10 நிமிஷம் நான் சொன்னேன்னா 11வது நிமிஷம் நினைக்க போறது இல்லையான்னு அர்த்தம். முடிவு பண்ணிட்டா அவங்க நீங்க 2 நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடிக்குங்கப்போ, நிறைய மழை பெய்யணும்னு தியானிக்கணும் சொல்லியாச்சு. கண்ணெல்லாம் மூடி விடுவா, ஆனா ரப்ப மட்டும் படபடத்துட்டே இருக்கும். ஏன் ஏதோ நிஜமா மூட மாட்டேங்கிறாள் என்ன, இந்த 2 நிமிஷம் கணக்கு யார் வச்சிருக்கான்னு தெரியலையேன்னு படபடான்னு வாங்கும். ஏதோ 2 நிமிஷம் தியானம் பண்ணோம்னா 2 நிமிஷம் யார் கணக்கு பண்றா, அவ சரியா 2 நிமிஷம் ஆன உடனே சொல்லுவாள்னா எங்க தியானம் பண்றது? அவ்வளவுதான். அது இப்போ அதுக்குத்தான் ஆழ்வார் சொல்றார், வெறும பேசி பிரயோஜனம் இல்லை, வெறும நினைச்சு பிரயோஜனம் இல்லை, வெறும பூவை போட்டு பிரயோஜனம் இல்லை, வேட்கை நீ தூர வாங்கி. ஆசை தான் அதுல ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆசையோட மனமும் மொழியும் மெய்யும் பகவானிடத்தில் ஈடுபட்டால் அது பக்தி ஆகிறது அப்படிங்கிறதையும் நினைவு வச்சுங்க. அப்ப ஞானம் இருக்க போறது அதுவே ஆசையோட கலந்து பகவானிடத்தில் ஈடுபட்டு எத்தனை நாள் உங்களுக்கு முடியுமோ அத்தனை நாள் ஏதோ செஞ்சோம். 10 நிமிஷம் 20 நிமிஷம் 5 நிமிஷம் இந்த கணக்கு வழக்கே இல்லை. அவர் கணக்கு பார்த்து நமக்கு கொடுத்திருந்தாருன்னா ஒண்ணுமே தேராது. உழுதவன் கணக்கு பார்த்தால் ஒண்ணும் தேராதுங்கிற இல்லையோ. உழுதவன் பகவான் தான். க்ஷேம கிருஷி பலன் பக்தி உழவன் சொல்றாரு. அவர் தான் நம்ம வாழ்க்கையை உழுது செப்பனிட்டு வச்சிருக்கார். அவர் கணக்கு பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? இதை பத்தி சஞ்சயன் திருத்தராஷ்டிரன் இடத்துல பேசிட்டு இருக்கான். 2 பேரும் ஒன்னா படிச்சவா. வேதவியாசர் தான் ஆச்சாரியன், சஞ்சயன் வாசிச்சார், திருத்தராஷ்டிரன் வாசிச்சார். அவனுக்கு கண்ணு தெரியாது, இவனுக்கு கண்ணு தெரியும், அப்படிதான் வித்தியாசம். ஒரு நாள் திருத்தராஷ்டிரனும் ரொம்ப அன்போட சஞ்சயனை கூட்டு உட்காந்துச்சுன்னு கேட்கிறான், நாம 2 பேரும் ஒன்னா தானே குருகுல வாசம் பண்ணோம், உனக்கு எல்லாம் நல்லதாவே தெரியுது, எனக்கு எல்லாம் தப்பாவே படுறது, ஏன் நீ இவ்வளவு நல்லவனா இருக்க, நீ மட்டும் கண்ணனை தெரிஞ்சு வச்சிருக்கியே, எனக்கு மட்டும் கண்ணனை தெரியலையே, இது என்னமா நீ என்னமா சாதிச்சேனும்? சஞ்சயன் திரும்ப சொன்னா, சொல்லுவேன், கோச்சு கூடாது. இப்படின்னாலே அவ கோச்சுக்கிறாப்புல சொல்ல போறான்னு அர்த்தம். இதை ஒருத்தர் சொன்னாலே ஓஹோ இவர் ஏதோ சொல்ல போறார், நம்ம கோவம் தான் வரப்போறது போல் இருக்கு. சஞ்சயன் திரும்ப சொல்றார், மாயாம்ன சேவே பத்ரந்தே, எனக்கு வஞ்சனையே தெரியாது திராட்சா என்றால் பொருள் என்ன? 2 பேர் இருக்கிறச்சே இவருக்கு வஞ்சனையே தெரியாது அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டேன்னால் பக்கத்துல இருக்கிற வஞ்சனையே உருவானவர்னு அர்த்தம். அதான பொருள் கிடைக்கும். இவன் சொல்லிட்டு இப்ப மாயாம்ன சேவே, எனக்கு வஞ்சனை தெரியாது, பத்திரம் கோச்சுக்காதே, உனக்கு பல்லாண்டு நன்னாரு, எனக்கு வஞ்சனை தெரியாது, நீர் எப்படி கண்ணனை பார்க்கறேன்னு கேட்டீரோ இல்லையோ. பக்தியா சாஸ்திராது வேத்மி ஜனார்த்தனம், பக்தி சாஸ்திரத்தை வச்சுன்னு தான் கண்ணனை தெரிஞ்சுக்க முடியும். நீ நினைக்கிற மாதிரி வெறும் ஞானத்தால புஸ்தகத்தை தெரிஞ்சிடலாம் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா கண்ணனே கீதையில் பக்தியா தனன்னையா சக்கியா அகமேவம் விதோர்ஜுன ஞாதும் திரட்டுஞ்ச தத்துவேன பிரவேட்டுஞ்ச பரந்தப. அர்ஜுனா, என்னை அறிவதற்கோ காண்பதற்கோ அடைவதற்கோ பக்தி ஒண்ணுதான் வழி. இதை தவிர எதனால என்னை தெரிஞ்சுக்க முடியாது, எதனால என்ன அடைய முடியாது, எதனால என்ன காண முடியாது. அப்ப பகவானை காண வேணும், அடைய வேண்டும், அறிய வேண்டும். எது வேணும்னாலும் பக்தி வேணும். ஞானம் இருந்தா பகவானை தெரிஞ்சுடலான்னு தப்பான எண்ணம் நடக்கவே நடக்காது. அந்த ஞானம் பக்தியா முதிர்ந்திருந்தாலே ஒழிய தன்னை அவர் வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார். அவர் காமிச்சாதான் நம்ம பார்க்க முடியும். அறிவு இருக்குங்கிறதுக்காக அவரை பார்த்து தெரிஞ்சு விடலாமான்னால் ரொம்ப சுலபமா நமக்கு ஒண்ணுமே புரியாம தன்னை அப்படியே தெரை போட்டு மறைச்சுடுவார். அந்த தெரை தான் நம்முடைய சரீரம். அவர் அதுக்கு என்ன ஜாகிரதையா பண்ணி வச்சுட்டார், தன்னை யாருக்கிட்டேன்னு கண்ணுக்கு தெரியாம மறைச்சிக்கிறதுக்கு அவருக்கு தெரை போடல, நமக்கு தெரை போட்டு விட்டார். இந்த ஆத்மாவுக்கு திரையாட்டம் தான் இருக்கு. இப்போ இந்த சரீரம் இருக்கிறதுனாலே பகவத் ஸ்வரூப திரோதானகரின்னு ராமானுஜர் சாதிக்கிறார். பகவானுடைய ஸ்வரூபத்தை சரிவர புரிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ள ஒட்டாமல் மறைத்து கொண்டே இருக்கிறது இந்த சரீரம்.
நம்ம கிட்ட அதை வச்சு என்ன அழகான வேலை பாருங்க. இது நமக்கு உடம்ப கொடுத்துட்டு அதுக்கு எப்படியெல்லாம் போஷிக்கணுமோ, சாப்பிடணுமோ, படரசம் சாப்பிடணுமோ நன்னா வச்சுக்க சொல்லிட்டு, அதுக்கு நன்னா பட்டு மெத்த கட்டுலாம் போட்டு, களிம்பெல்லாம் பூசி, அது கண்ணாடியெல்லாம் போட்டு, புடவையெல்லாம் கட்டி எல்லாம் நன்னா பண்ணிட்டு, யாருக்கு இதெல்லாம் நம்ம அலங்காரம் பண்ணுவோம்? நமக்கு நல்லது பண்றவாளுக்கு தானே இத்தனை அலங்காரம் பண்ணுவோம். ஆனா நம்மள வெட்ட வர்றவனுக்கு இத்தனை அலங்காரம் போ. இதுதானே பகவானையே புரிஞ்சுக்க விட்டாம மறைக்கப்படுது. அப்ப தன்னை எது மறைக்க போகிறதோ இதுதான் மறைக்கிறதுங்கிற அறிவு கூட ஏற்படாதவன்னு அது மறைக்கிறது பாருங்க. ஒருத்தர் நிஜமான விரோதியா வந்துட்டால் விரோதின்னு அடையாளம் கண்டு கொண்டு விடுவோம். ஆனா நல்ல நண்பங்கிற போர்வேல வந்து என்ன கொடுத்துட்டு போயிட்டா கண்டே பிடிக்க முடியாது இல்லையோ. இந்த உடம்பு அப்படிதான், நமக்கு ரொம்ப நெருக்கமானவன்னு கூட இருக்கும். ஆனா நன்னா குழி தோண்டி கீழே தள்ளி விடுவோம். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எல்லாம் பகவானிடத்துல ஈடுபட்டு இருந்ததுன்னா இது நன்னா இருக்குன்னு அர்த்தம். அது ஈடுபடாம எங்கேயோ இருந்ததுனால் நம்மளையே தள்ளுறதுன்னு தானே பொருள். அப்ப பக்தி சாஸ்திரத்தால தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் கண்ணுக்கு மை போட்டுட்டு இருக்கிறேன் திருத்தராட்டரா. அவன் திருத்தராட்டரன் சொல்றா, ஒருவேளை எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறதுக்காக பகவானை தெரிஞ்சுக்க முடியலேங்கிறியோ? இவர் திரும்ப சொன்னார், யாரு என்னைக்கு கண்ணால பகவானை பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கான்? உனக்கு கண் இல்லாததுனாலே வித்தியாசம் இல்லை, எனக்கு கண் இருக்கிறதுனாலே வித்தியாசம் இல்லை. நான் எந்த கண்ணால் பகவானை கண்டேன்? பக்திங்கிற அஞ்சனத்தினால பார்த்தேன். நான் நீ சொல்ற ஊனக்கண்ணால் பார்க்கவில்லை, பக்தி சாஸ்திரத்தினாலேயே ஜனார்தனனை தெரிந்து கொண்டேன் என்பதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப பக்தி பிறக்கவோ பக்தி வளரவோ பகவானை பத்தின ஞானம் தேவை. அவருடைய கல்யாண குணங்களை பத்தி நன்கு தெரிஞ்சுக்கணும். கண்ணனே சொல்லச்சே, தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகந்தம் ஏனமாம் உபயாந்திதே. யாரெல்லாம் என்னோட கூட இருக்கணுங்கிற ஆசையோடு என்னிடத்துல பக்தி பண்றானோ அவனிடத்துல நான் அதிகமான பிரீத்தியை வைத்து அவனுக்கு ஒரு வசந்த புத்தியை கொடுக்குறேன். அந்த புத்தி மூலம் என்னையே அடைந்து விடலாம். அப்ப பகவானை அடைவதற்கு, அவரை காண்பதற்கு, அப்புறம் அவரை பத்தி நன்னா தெரிஞ்சுகள், காணவோ அறியவோ அடையவோ காணவோ எதற்கும் பக்தி தான் முக்கியமாகிறது. இது பக்திக்கு இருக்கிற இன்றியமையாமை. அதனால கண்ணனை தெரிஞ்சுக்கணும்னா பக்தி வேணும்னு புரிஞ்சு போச்சு. பக்திக்கு இருக்கிற பெருமை தெரிஞ்சா தானே. சரி, நான் பக்தி பண்றேன், அவர் வசப்படுவரா சுவாமி? நாம பக்தின்னு இருந்தா பகவான் வசப்பட்டு வருவரா? அதுக்கு ஏதாவது கதை இருந்தா சொல்லும். பக்தனுக்கு பெருமான் வசப்பட்டு இருக்கிறார் எங்க இருக்கு? எங்க சொல்லியிருக்கு? நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. யானை பெரிய மண்டபத்துல நிற்கிறது. ஆனை காலில் சங்கிலியை போட்டு கட்டணும், இந்த தூணோட சேர்த்து கட்டணும். சங்கிலி ரொம்ப பளு பாரமா இருக்கு. பாகனால சங்கிலி எல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு முடியாது. ஆனால் அவர் ஆணையை தட்டிடுவார். தட்டின உடனே அதுவே துதிக்கையில தூக்க மாட்டா, சங்கிலியை தூக்கும். தூக்கினுட்டு தானே போய் மண்டபத்துல காலையும் கொண்டு போய் தூணுக்கு பக்கத்துல வச்சுன்னு நிற்கும். நின்றுட்டு சங்கிலி எடுத்து தன் காலில் கட்டினுட்டு மெதுவா துதிக்கியால தூங்கிட்டு இருக்கிற யானை பாகனை தட்டும். அவர் என்ன பண்ணுவார்? கடைசி சங்கிலி முடிச்ச மட்டும் போட்டு விட்டுட்டு யானையை சங்கிலி போட்டு கட்டி வைத்தேன்னு விடுவார். சங்கிலியும் இவர் தூக்கின்னு வரல, தூக்குற திராணியே இவருக்கு கிடையாது. பதில் எதுவும் பண்ணல. மேல யானையை சங்கிலியால கட்டுறதுக்கு இவர் ஆறு? அது ஓங்கி துதிக்கியால ஒரு மூச்சு இழுத்து விட்டுதுன்னா இவர் ஆகாசிலவே ஒட்டிக்க வேண்டியதான். அவ்வளவுதான் இவருக்கு. ஆனா சங்கிலியை கொண்டு ஆனையை கட்டி யானையை கட்டி வச்சிருக்காருங்கிற அளவுக்கு இவ்வளவு சின்னது ஒரு அங்குஷம். அங்குஷத்தை முன்னாடி போட்டு வச்சுட்டா ஆட்டம் என்ன ஆட்டம் ஆடினாலும் யானை காலை முன்னாடியே வைக்கவே மாட்டேங்குது. உடனே அங்குஷம் நினைச்சுதான் யானையை விட நாம் பலசாலி சொல்லிக்க வேண்டியதான். யானையை விட அது பலசாலியா? யானை ஊதித்துன்னா அது எங்கேயோ பட போகுது. இப்போ ஆனை பாகன்னு அவ்வளவுதான், அங்குஷம் அவ்வளவுதான். ஆனா யானை கட்டுப்படுறதோ இல்லையோ? அதே போல பக்திங்கிறது சின்ன அங்குஷத்தை போல, பக்திங்கிறது தான் சங்கிலியை போல. அந்த பக்திங்கிற சங்கிலியை தூக்குற சக்தி கூட நம்ம கிட்ட கிடையாது. அதனால பகவானே நம்ம தலையில பக்தியை போடுவார். அவரே இந்த சங்கிலியை தூக்கின்னு வந்து பக்திங்கிற சங்கிலியை வச்சு யானையாட்டம் இருக்கிற என்னை நன்னா நீ கட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்றது தான் நம்ம கட்டி கட்டி வச்சுருக்கோம். அதைத்தான் பக்தி கிரீதோ ஜனார்தனஹான்னு சொல்லுவா. பக்தியினாலேயே ஜனார்தனனை வாங்கி விடலாம், விற்கலாம். நடந்தது கோகுலத்தில். விக்ரேது காமா கிலகோப கன்யா முராரி பாதார்பித சித்த விருத்தி. ஒரு அழகான ஸ்லோகம். கண்ணனை பற்றியே அவர் நினைச்சிருக்கா. ஒரு பெண் கோபிகாஸ்திரி, இடைப்பண், நித்தப்படி, தயிர், மோர், பால் அதெல்லாம் விற்கிறதுக்கு போறா. பெரிய பானை எடுத்து தலையில வச்சுனுட்டா. ஒரு பானைக்கு மேல ஒரு பானை, ஒரு பானைக்கு மேல ஒரு பானை. கீழே பானையில தயிர் இருக்கு, அதுக்கு மேல நெய் இருக்கு, அதுக்கு மேல மோர் இருக்கு, பால். கொஞ்ச நாள் கூவி கூவி விற்கணுமோ இல்லையா? இப்போ பால் வாங்குறையோ பால், மோர் வாங்குறையோ மோர், தயிர் வாங்குறையோ தயிர் சொல்லிண்டே போனா 10 நிமிஷம் கூவினா அவருக்கு உள்ளூர வெறுப்பு. இந்த மோரையும் பாலையும் தயிரையும் எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கிறது? இப்போ ஏதோ விஸ்வம் விஷ்ணுமோ வடன்காரா பூதபவி பகவத் பிரபு திருநாமம் சொன்னா நல்லா இருக்கும். அவளுக்கு மனசு முழுக்க கண்ணனிடத்துல இருந்ததோ இல்லையோ? வாய் பால், மோரு, தயிர், நெய்ன்னு சொல்லிட்டே இருந்ததோ இல்லையோ?
மனசு எங்க லயிச்சிருக்கோ அங்கதான் வாய் மாறிடும். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணா, கேசவன் வாங்கலையோ கேசவன், மாதவன் வாங்கலையோ மாதவன், கோவிந்தன் வாங்கலையோ கோவிந்தன், கண்ணன் வாங்கலையோ கண்ணன், எல்லாரும் உப்பரிகையில வந்து பாக்குறா, யாரு கண்ணனையும் கோவிந்தனையும் வித்துட்டு போறா வாசல்ல விற்கிறா. அப்படி வித்துற முடியுமானால், பரம பக்தி இருக்கிற ஒருத்தி கண்ணன் வாங்கலையோ கண்ணன் சொன்னால் அவ்விடத்தில் கண்ணன் விற்கப்படுகிறான் வாங்கப்படுகிறான் எழுதியிருக்கான். அப்ப அவளால கண்ணனை விற்கலாம், அவளால கண்ணனை வாங்கலாம். இதேதான் ஆழ்வார் சாதிக்கும் போது, கேசவா வன் புருடோத்தமா கிளறு சோதியாய், கேசவா புருஷோத்தமா சோதின்னு யாரு சொன்னாலும் என் தம்மை விற்கவும் பெறுவார்களே. ஆருத்தன் பகவன் நாமத்தை சொல்றானோ என்னை விற்கலாம் வாங்கலாம் ஆழ்வார் சொல்லிட்டு இருக்கார். ஏன் பகவன் நாமத்தை சொன்னா பகவானே விற்று விடலாம் வாங்கி விடலாம். அப்படின்னா பக்தி இருக்கிறவனிடத்தே அவ்வளவு வசப்பட்டு பெருமாள் நிற்கிறார்ங்கிறதுதான் முக்கியமான கதை. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।